சிறுமியாக இருக்கும் காலத்திலேயே ஜானகி அம்மாள் தனக்கு தேவையானவற்றை பெறுவதில் புத்திசாலித்தனமாகவும் சுறுசுறுப்பாகவும் தைரியமாகவும் இருப்பார். அவர்கள் குடியிருந்த தெருவில் இலந்தை பழம் விற்று கொண்டு போகும். அப்போது அவரிடம் கையில் காசு இருக்காது. யாரிடமும் கேட்கவும் பிடிக்காது. ஆனால் அதை வாங்கி தின்றாக வேண்டும். அதை பெறுவதற்காக ஒரு சின்ன சாதுரியம் செய்வார். வீட்டுக்குள் ஓடி போய் அரிசி பானைக்குள் கைகளை விட்டு கொஞ்சம் அரிசியை அள்ளி கொண்டு வந்து இலந்த பழம் விற்பவர்களிடம் கொடுத்து அந்த பழத்தை வாங்கி கொண்டு சென்று விடுவார். அக்காலத்தில் அப்படியான பண்டமாற்று முறை இருந்தது. அப்படி வாங்கி வந்த இலந்த பழத்தை கூட அக்கம் பக்கத்தில் உள்ள தனது விளையாட்டு தோழர்களுடனும் கேட்பவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்துவிட்டு பிறகுதான் அதை உண்ணுவாராம். அத்தகைய பகிர்ந்து உண்ணும் பழக்கம் குழந்தைகளோடு இருக்கும் சிறுமித்தனம் யாவும் ராமாபுரம் தோட்டத்தில் அவர் இருக்கும்போது கடைசி வரை அவருடன் இருந்தது.